நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். இயேசுப்பா நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இயேசுப்பா இதுக்கு நம்மளுக்கு ஒரு கதை கொடுத்திருக்காரு. இந்த கதையோட தலைப்பு நல்ல சமாரியன். ஒரு நாள் இயேசுப்பா ஒரு சுற்றில இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு அழகான கதை சொன்னாரு. அந்த கதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் ஒருத்தர் எருசலேம்ல இருந்து எரிகோக்கு பயணம் பண்ணி போயிட்டு இருந்தாங்களா. இப்போ போயிட்டு இருக்கும்போது வழியிலே திருடங்க அவர் அடிச்சு அவர்கிட்ட இருக்க காசு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களா. அவர் அடிச்சதுனால அவர் உடம்பு ஃபுல்லா ரத்தமாகி உச்சி வெயில அப்படியே படுத்துட்டு இருந்தாரா. அப்போ படுத்துட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு பெரியவர் வந்தாரா. அவர் ஆசாரியரா. அவரை பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் நம்ம யோசிச்சாரு. என்ன யோசிச்சாருன்னா, இவனுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆக போகுது, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வர வீட்டுல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டாரா. அதுக்கப்புறம் செகண்டா ஒருத்தர் வந்தாரா. அவர் லேவியனா. அவரை குறுன்னு பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, இவர் நம்மளோட ஃப்ரெண்டோ இல்லை, நம்மளோட சொந்தக்காரனோ இல்லை, இவனுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வர நம்ம ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கோம், இவனை தூக்கிட்டு போனா நம்ம உடம்பு ஃபுல்லா கடையாடும், அதனால ஹெல்ப் பண்ணாமலே போயிட்டாரா. அதுக்கப்புறமா லாஸ்டா சமாரியர் வந்தாரா. சமாரியர் அவரை பார்த்துட்டு, ஐயோ இவனுக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அவர் உடம்புல புண்ணா இருக்கிற இடத்துலலாம் மெடிசன் போட்டுட்டு அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்லாம் காசு கொடுத்துட்டு போனாராம். இதுல இருந்து ஏசப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான மாடல் சொன்னாங்களா. அது என்ன மாடல்னா, இப்போ உங்க வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு இல்லைன்னா ஏசப்பா கிட்ட நீங்க கொண்டு வரீங்களா, அந்த மாதிரி கேட்டாராம். இப்போ உங்களை ஏசப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் யாருக்காச்சும் உடம்பு சரியாத போகும்போது நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோம், இல்லைன்னா அங்க நம்ம உடம்புல எல்லாம் ரத்தம் ஆயிடும், இல்லைன்னா எங்களுக்கு கூட்டு போய் நம்ம என்ன ஆக போகுது அப்படிலாம் நினைக்க கூடாது. இன்னும் சொல்றாரு. ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.